ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிசர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி கிராக் விழுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும், ஸ்மூத்தாக இருக்காது. கட் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஆயில் போட்டு நீட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த சம்மர் டைமில், அடுத்த ஒரு சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கும். விண்டர் டைமில் கூட கொஞ்சம் அந்த துரு பிடிக்கிற மாதிரி அந்த ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ஒரு சிசர்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சிசர் ப்ராப்ளம் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்ட் கிளாத்லாம் கட் பண்ணும்போது. அதனால் இந்த மெத்தட் நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மெஷர்மெண்ட் நெக் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச் மேலே வச்சுருக்கேன். லென்த் ஒரு 9 இன்ச் வச்சுருக்கு. கீழே அகலமாக 2.25. மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் வந்து நம்ம கிளாஸ்க்காக சொல்கிறது. உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அழகாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி அழகாக ஒரு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன். ஃபுல் வீடியோ பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு டிசைன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், நீட்டாக இருக்கும். பட் காஸ்டிங் எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பேப்பர் கனஸ் எடுத்து நம்ம சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து நம்ம பேட்செல்லாம் ஒன்றும் தரப்போகிறது இல்லைங்க. நம்ம அவுட்ரு வந்து நம்ம நெக் ஷேப் வந்து எக்ஸாக்டாக அழகாக வரணுன்றதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். அவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அகலமாகவே விட்டுருக்கோம். இது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் அந்த லேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம கடைசியில் நமக்கு புரியும் நான் இதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நீட்டாக அழகாக அடித்து அவுட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரியாக நீங்கள் சென்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா சென்டர் மாறிச்சுன்னா கண்டிப்பாக நெக் ஷேப் மாறிடும். டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உள் பக்கமாக வச்சு நீங்கள் அழகாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள் பக்கம் எதுக்காக தையல் போடுறோம்னா நெக் ஷேப் நம்ம அடித்து திருப்போது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து ஒரிஜினல் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அடித்து நம்ம அப்படி திருப்பு தான். அந்த பேட்ச் நம்ம உள்ள ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, கேன்வாஸ் வச்சு அது உள் பக்கம் போகிற மாதிரி நீங்கள் அடிச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வெளி பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது உள்ள பக்கம் போகும். ரெண்டு கார்னர் அப்போ அந்த வளைவு பக்கம் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இது கட் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது திரும்ப தொந்தரவு பண்ணும். அதனால் தையல் கட் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ நான் லைட்டாக கட் பண்ணிட்டேன். அதனால் திரும்ப நான் தையல் போட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு அடித்து திருப்ப போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கேப்பில் கட் பண்ணாமல் பார்த்துக்குங்க. மேலே வந்து ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா அவுட்டில் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டால் முடிஞ்சது வேலை இதில்.
இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 நீளம் 2.25 அகலம் அந்த ரேஞ்சில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கலர் லைன் இது ப்ளவுஸ் கலர் ஒன்று, இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம சாரீ லைன் இருக்கும் அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 பீஸ் தேவைப்படும். டோட்டலாக ஒரு 80 பீஸ் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்க. ரெடி பண்ணிட்டு 1 பை 1 ஸ்டிச் பண்ணணும். அடுத்து அதை பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 15 கேப்பிட்டு 1 பை 1 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 ரெடி பண்ணிட்டு சென்டர் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் நம்ம பண்ணணும். ஏன்னா சென்டர்லேருந்து ஒரே மாதிரி வராதுன்றதுனால 2 பக்கம் ஷார்ப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த சென்டர் ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சு அழகாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லேஸ் வைக்க போகிறோம் மேலே, அதனால் இந்த எக்ஸ்ட்ரா அந்த பிசர் மாதிரி இருக்கலாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஓகே, சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக சென்டரில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேஸ் வைக்கணும். ஆனால் லேஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது சைடில். நான் நெக் ஃபினிஷ் பண்ணோம் சைடில். ஃபஸ்ட் லேஸ் வச்சிடலாம். ஒரு 3 லேயர் 4 லேயர் அந்த மாதிரி வர மாதிரி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணால் வேலை முடிஞ்சது. லேஸ் வைக்கும்போது நெக்கு இழுக்காமல் பார்த்துக்கங்க. நம்ம அந்த கேன்வாஸ் வச்சோம் இல்லையா அவுட்டரில் அகலமாக வச்சுருப்போம். இந்த லேஸ் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா கேன்வாஸ் வைக்காமல் நம்ம வந்து லேஸ் வைக்கும்போது அது ஒரு மாதிரி சுருக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் கேன்வாஸ் வச்சிட்டோம்னா நமக்கு அது சுருக்கம் வராது. கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது இல்லையா உள்ள, அதனால தான். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன். ரொம்ப காஸ்டிங் எஃபெக்டிவாக, ரொம்ப பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. உங்கள் கஸ்டமருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணாலும் இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன். யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே 3 வீடியோ வரும். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரீ லேயர் இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். 3-4 லேயர் வச்சுக்குவோம் எக்ஸாக்டாக. அந்த பிசிர் நீங்கள் வராத மாதிரி பார்த்துக்கணும். உள்ள நெக்கு வந்து உள்ள பிசிர் உள்ள என்ட்ரு ஆகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம லேஸ் வச்சு தான் கவர் பண்ணும்போது அது கீழ் பக்கம் அந்த பிசிர் தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது. அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். உள் பக்கம் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த 2 சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது. பார்க்குற நெக் ஷேப் ஒரு சிம்பிள் நெக் ஷேப்பில் ரொம்ப சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சில பேர் பாப்புலர் டிசைனும் கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம பாப்புலர் டிசைனும் அடுத்தது பண்ணுவோம். ஏன்னா ஒரு சில டிசைன்லாம் பாப்புலராக இருக்கும். அது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் அதை வந்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நம்ம அதை கொஞ்சம் ஈஸி மெத்தடில் அழகாக அவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகே, அடுத்து மேலே நெக் வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணால் வேலை முடிஞ்சது.
நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு 3 வீடியோ வரும், பார்க்கலாம்.